பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எறா குழம்பு தான் வைக்க போகிறோம். எறா குழம்பு எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காய்கறிகள் சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி காய்கறிகளை வச்சு நாம் குழம்பு வச்சு கொடுத்தோம் அப்படின்னா மிக சுவையாக இருக்கும். அவங்களும் சத்தாகவும் சுவையாகவும் சாப்பிடுவாங்க. இப்போ இதை எப்படி பண்ணுறது, என்னென்ன பொருட்கள் வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். எறா குழம்புக்கு தேவையானது 2 முருங்கைக்காய் எடுத்துருக்கேங்க. வெள்ளரிக்காயில் பார்த்திங்கன்னா பாதி வெள்ளரிக்காய் எடுத்துருக்கேன், நீங்கள் ஒன்று கூட போட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்துருக்கேன். இப்போ அப்படியே இப்படி வந்துட்டீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பாருங்கள், தக்காளி, அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 10 பல் எடுத்துக்கோங்க, இஞ்சி இந்த மாதிரி தோல் சீவி நறுக்கி வச்சுக்கோங்க, பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க, பெரிய வெங்காயம், உங்களுக்கு சின்ன வெங்காயம் நிறைய இருந்ததுன்னா அதே போடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை, இவ்வளோதான் இதுக்கு தேவையானது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் குழம்புக்கு நம்ம ஊற்றக்கூடிய புளி தேவையான அளவு கொஞ்சம் கம்மியாக தாங்க எடுத்துக்க போகிறேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய், இதுவும் தேவையான அளவு நாம் எடுத்துக்க போகிறோம். இப்போ நாம் இந்த அரைக்கிறதுக்கான பொருட்கள் என்னென்ன பொருட்கள் அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். பாருங்கள், இது எல்லாமே நாம் வதக்கி தாங்க அரைக்க போகிறோம். இது எல்லாத்தையும் வதக்கி அரைக்கும்போது இதில் இருக்கக்கூடிய அதாவது வெஜிடபிள்ஸில் இருக்கக்கூடிய காய்கறிகளில் இருக்கக்கூடிய எல்லா சத்துமே நம்மளுடைய குழந்தைகளுக்கு போய் உடம்பில் போய் சேரும். அதனால் இது எல்லாத்தையுமே பாருங்கள், இதுவுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், வதக்கி தாங்க அரைக்க போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்து நாம் சூப்பராக வதக்கி அரைச்சிக்கலாம். இது நாம் பெரும்பாலும் நான் அரைச்சி வைக்கிற குழம்புல இதெல்லாம் சேர்த்து வைக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், வெள்ளரிக்காவையும் சேர்த்து தான் நாம் அரைக்க போகிறோம். ஏன்னா எறா குழம்புக்கு வெள்ளரிக்காய் பீர்க்கங்காய் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும். ஆனால் எறா குழம்புக்கு முழுசாக போட்டால் நல்லா இருக்காது. அதை நான் ஃபீல் பண்ணுறேன் அந்த மாதிரி. அதனால் நான் இது எல்லாமே எண்ணெயில் நம்ம வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம சமைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இப்போது எறாவையும் முருங்கைக்காயையும் நம்ம அடுப்பில் நல்லா வேக வச்சுக்க போகிறோம். முருங்கைக்காய் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா புளியும் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம், மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு எண்ணெய் ரொம்ப சூடு பண்ணுற வரைக்கும் நம்ம நிற்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாதுங்க. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் வதக்கி அரைக்க போகிறோம். பாருங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து ஒன்றாவே போட்டுடலாம். நான் வைக்கிற குழம்புல மோஸ்ட்லி எல்லோரும் சாப்பிட்ருக்காங்க. ரொம்ப சுவையாகவும் சத்தாகவும் இருக்கக்கூடிய குழம்புகளை தான் நான் பெரும்பாலும் வைப்பேன். நம்ம சத்தாகவும் சமைக்கணும், ருசியாகவும் சமைக்கணும் இல்லையா? நான் பாருங்கள், இது வெந்துட்டுருக்கட்டும். நம்ம இது தேவையான மல்லித்தூளை கூட நமக்கு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா? அதோடு நீங்கள் கொஞ்சமாக சோம்பு சும்மா கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்ல வாசனை நல்லாயிருக்கும். நம்ம கடுகெல்லாம் போட்டு தாளிக்க போகிறது கிடையாது. அதனால் நான் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிருக்கேன். நீங்களும் இதே போல் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த காய்கறி வதக்கிறதுக்கு தேவையான உப்பு நம்ம இதில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இங்கே எறாவுக்கும் முருங்கைக்காவுக்கு தேவையான உப்பை நாம் சேர்த்துக்கிறோம். இதில் வெள்ளரிக்காயில் நீர் சத்துக்களும் நிறைய விட்டமின்ஸும் இருக்கிறதுனால குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் வயசானவங்க வரைக்கும் இந்த குழம்பு உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான குழம்பு தாங்க இது. இதில் தேவையில்லாத கொழுப்புகள் எதுவுமே இல்லை. நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து இந்த குழம்பு வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள், மிளகு ஒரு 25 மிளகு போட்டுக்கிறேன் நான் இதில். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த 2 பீஸ் சங்கரா மீனையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது என்னுடைய கணவருக்கு இந்த குழம்பு வறுத்து அவர் சாப்பிட மாட்டார்னால அவருக்கு வறுத்த மீன் கொடுக்கக்கூடாது. நல்லா வழங்கிடுச்சு. இதுக்கு ரொம்ப நம்ம நேரம் எடுக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க, வேகமாக செஞ்சிடலாம். நம்ம இஞ்சி போட்டுருக்கோம் இல்லையா, அந்த இஞ்சி கொஞ்சம் நமக்கு நல்லா கொஞ்சம் சுவையாச்சு, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. சாரி, தங்கு அடிக்கடி இதுவாகிட்டே இருக்குது. இந்த உடம்பு சரியில்லைங்க. சின்ன இது தயவுசெய்து கோச்சிக்காதீங்க.
இப்போ நாம் இதுக்கு தேவையான மிளகாத்தூள் கொடுத்துக்கலாம். நம்ம குழம்புக்கு ஏற்ற மாதிரி எப்பவுமே மிளகாத்தூள் சேர்க்குறது நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காவும் சேர்த்துக்க போகிறேன். அதனால் வந்து மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் இதில் நான் சேர்த்துக்கிறேன். பார்த்திங்கன்னா எங்கள் வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா குழம்புகள் வந்து ருசியாக இருக்கிறதுனால நல்லா ஊற்றி சாப்பிடுவாங்க. நம்ம மிளகாத்தூள் உப்பு புளி அந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா குழந்தைகள் வந்து கொஞ்சமாக தான் ஊற்றி சாப்பிடுவாங்க இல்லையா, சத்தாகவும் இருக்காது. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் வாசனையும் ருசியும் நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். அதனால் வந்து அவங்க ஊற்றி ஊற்றி சாப்பிடுவாங்க. எங்கள் சின்ன பையன் பார்த்திங்கன்னா அவன் அதை வாங்கி வச்சுட்டு மீனோட வத்தனோட சேர்த்து சில நேரங்களில் அதுபோல் சிக்கனாக இருக்கிறதுனால அப்படித்தான் சாப்பிடுவான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சாப்பிட்றாங்க. இது வந்து இப்போதைக்கு நான் போதும்னு நினைக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா நாம் இப்போ தேங்காய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், தேங்காய் போதும். இப்போ ஆற வச்சு இதை மிக்சியில் அரைச்சிட்டு வர வேண்டிய வேலை தாங்க. இப்போ நமக்கு முருங்கைக்காய் வந்து வெந்துட்டுருக்குங்க. இந்த நேரத்தில் நாம் கொஞ்சம் புளி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சைஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது தக்காளியோட புளிப்பு, இதில் ரொம்ப புளிப்பு எடுக்காது. நம்ம முருங்கைக்காய்க்காக தான் நாம் என்ன பண்ணுறோம், முருங்கைக்காயில் வந்து புளிப்பு நல்லா பிடிக்கணும் இல்லையா, அதுக்காக தான் நம்ம முருங்கைக்காயை தனியாக வேக போட்டிருக்கோம். பாருங்கள், இதை இவ்வளோ சைஸில் போட்டுக்கோங்க, போதும். பிழிஞ்சு நம்ம இப்போ புளியை ஊற்றியாச்சு, உப்பு ஏற்கனவே நம்ம போட்டுட்டோம். இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ அரைச்சி வச்ச அந்த வதக்கி வச்ச எல்லா மசாலாவையும் நம்ம காய்கறி, வெள்ளரிக்காய், வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோன்னா மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துட போகிறோம். இதுதான் குழம்புக்கான பேஸ்ட்டு. சுவையான சூப்பரான நமக்கு வந்து பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த எறா முருங்கைக்காவோடு சேர்த்து நாம் இதை வந்து இந்த பேஸ்ட்டை வந்து ஊற்றிக்க போகிறோம். இதில் வந்து நாம் நல்லா தண்ணி சேர்த்து இதையும் நல்லா அலசி நாம் ஊற்றிக்கலாம். நமக்கு பச்சை மிளகா, அப்புறம் வந்து மிளகோட காரம் இருக்குது, சோம்போட ஒரு நல்ல ஒரு வாசனை வரும். உங்களுக்கு சோம்பு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மீன் குழம்பு மாதிரி வேணும், நிறைய பேர் சோம்பு போட்டு பண்ணுவாங்க, ஆனால் நாங்கள் பண்ண மாட்டோம். சோம்பு போட்டு சமைச்சதே கிடையாதுங்க. ஒரு சில டிஷ்ஷுக்கு மாத்திரம்தான் நம்ம வந்து பண்ணுவோம். மீன் குழம்புலே பார்த்திங்கன்னா கனமா மீன் அந்த மாதிரி சிலதில் வந்து நம்ம பண்ணுவோம். அப்புறம் வந்து நண்டு, கனமா இந்த மாதிரி மீன்களுக்கு எறா பார்த்திங்கன்னா இவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம பார்த்திங்களா நமக்கு குழம்பு வந்து எவ்வளோ சூப்பராக ஒரு குழம்பு கிடச்சிருக்கு பார்த்திங்களா. இது மாதிரியெல்லாம் நமக்கு தெரியாமல் வெறும் வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூளை போட்டு நம்ம சாப்பிட்டு இருக்கிறத விட்டுட்டு காய்கறிகள், இதில் வந்து வெண்டைக்காய் கூட நம்ம எறாவுக்கு சேர்த்துக்கலாம். இது சொரக்காய் போட்டு பண்ணலாம், அப்புறம் வந்து பீர்க்கங்காய் போட்டு பண்ணலாம். சொரக்காய் வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் இல்லை என்கிட்ட, பீர்க்கங்காய் இருந்ததுன்னா பீர்க்கங்காய் போட்டு உங்களுக்கு காமிச்சிருப்பேன். பீர்க்கங்காய்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கொதிக்கட்டும். இது பாருங்கள், சூப்பரான எறா, வெள்ளரிக்காய், முருங்கைக்காய் குழம்பு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. அரைச்சி வச்ச குழம்பு தான் இது. இதனுடைய சுவை வந்து அவ்வளவு அருமையாக இருக்குங்க. நீங்கள் பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை, இடியாப்பம், சாதம் எல்லாத்துக்குமே நீங்கள் இதை வந்து ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். முருங்கைக்காய் போடாமல் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் புளி சேர்க்கணுன்ற அவசியமோ கட்டாயமோ இல்லை. காரத்தை கம்மி பண்ணிவிட்டு தக்காளியை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கோங்க. இதே நம்ம இப்படி எப்படி பண்ணோம், நம்ம இதே மாதிரி நான் பண்ண இதே ஸ்டைலில் நீங்கள் செஞ்சுக்கலாம். பாருங்கள், இதுக்கு தாளிப்பு எதுவுமே நம்ம போடலை. எல்லாத்தையும் வதக்கிட்டு நம்ம என்ன செஞ்சுட்டோம், அரைச்சிருக்கோம். அந்த பூண்டு, அந்த இஞ்சியோட மணம், அந்த சோம்போட வாசனை, எறா அதனால சோம்பு வந்து ரொம்ப நல்ல மணத்தையும் ருசியையும் நமக்கு கொடுக்கும்.
முருங்கைக்காய் போடுறதுனால நம்ம புளி சேர்க்குறோம். இல்லை குழம்பு வந்து நமக்கு நிறைய வேணும், ஒரு 2 வேளை நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்ம புளி சேர்த்து செஞ்சுக்கணும். புளி சேர்க்கலைனாலும் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் காரத்தை கம்மி பண்ணி போட்டு நம்ம செஞ்சுக்கணும். பாருங்கள், இப்போ நாம் பரிமாறிடலாமா இதை? பாருங்கள், சூப்பரான எறா வெள்ளரிக்காய் முருங்கைக்காய் குழம்பு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. அரைச்சி வச்ச குழம்பு தான் இது. இதனுடைய சுவை வந்து அவ்வளவு அருமையாக இருக்குங்க. நீங்கள் பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை, இடியாப்பம், சாதம் எல்லாத்துக்குமே நீங்கள் இதை வந்து ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். முருங்கைக்காய் போடாமல் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் புளி சேர்க்கணுன்ற அவசியமோ கட்டாயமோ இல்லை. காரத்தை கம்மி பண்ணிவிட்டு தக்காளியை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கோங்க. இதே எப்போ நம்ம இப்படி எப்படி பண்ணோம், நம்ம இதே மாதிரி நான் பண்ண இதே ஸ்டைலில் நீங்கள் செஞ்சுக்கலாம். பாருங்கள், இதுக்கு தாளிப்பு எதுவுமே நம்ம போடலை. எல்லாத்தையும் வதக்கிட்டு நம்ம என்ன செஞ்சுட்டோம், அரைச்சிருக்கோம். அந்த பூண்டு, அந்த இஞ்சியோட மணம், அந்த சோம்போட வாசனை, அதனால சோம்பு வந்து ரொம்ப நல்ல மணத்தையும் ருசியையும் நமக்கு கொடுக்கும். முருங்கைக்காய் போடுறதுனால நம்ம புளி சேர்க்குறோம். இல்லை குழம்பு வந்து நமக்கு நிறைய வேணும், ஒரு 2 வேளை நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்ம புளி சேர்த்து செஞ்சுக்கணும். புளி சேர்க்கலைனாலும் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் காரத்தை கம்மி பண்ணி போட்டு நம்ம செஞ்சுக்கணும். பாருங்கள், இப்போ நாம் பரிமாறிடலாமா இதை? பாருங்கள், யாராவது உங்களுக்கு எங்கே இருக்குன்னு தேடி தாங்க நம்ம எடுக்கணும். அந்த முருங்கைக்காய் வந்து பார்த்திங்கன்னா, முருங்கைக்காய் வந்து ரொம்ப சுவையாக இருக்குங்க. இந்த மீனில் போடுற முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும் பாருங்கள். நான் மீன் போட்ட ஞாபகத்தில் பார்த்திங்கன்னா, மீன் போட்ட ஞாபகமே எனக்கு இல்லை. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் போட்டு கலக்கிட்டேன். நான் மீனை தான் தேடிட்டுருக்காங்க. அதில் ஒரு பீஸ் கிடச்சிது, இன்னொரு பீஸை காணும். பார்த்திங்களா? பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லான, ரொம்ப சுவையான எறா முருங்கைக்காய் வெள்ளரிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தயவுசெய்து என்னுடைய பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களை தேடி வந்துடும். மீண்டும் வேறொரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பத்மகுமாரி ஸ்நேகிதி. Thank you for all.